ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமிங் கோக்கோட பிஎல் ஐ லவ் யூ டூ. இதில் டீ குக் ஜி குக்குன்னு சொல்லிட்டு 2 கப்பல் இருப்பாங்க. ஓகேங்களா, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி எடிட்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் தான் ஒருத்தவங்க ஓடிட்டுருக்காங்க. ஒரு மேரேஜ் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஓடிட்டுருக்காங்க. அப்படியே ஓடி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஒருத்தர் முன்னாடி ஜங்குக், ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான், எனக்கு ஓகே. என்னடா என்னாச்சு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஓகே ஜங்குக். என்ன உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை இழுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2 months பிஃபோர் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜேகே தான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் மேலே ஷோல்டரில் கை போட்டு, அது பாரு, ஏய் மச்சான் ஆன்ட்டிடா மச்சான், இது டி சப்ப ஃபீலுடா, இது ஏன்டா இவ்வளோ டம்மியாக பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜமுதா, எதை காட்டினாலும் நல்லா இல்லைன்னா பின்ன எல்லாம் ஓட்ட உடச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க. ஏய் இங்கே என்னடா பண்ணுறீங்க? சைட் அடிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஏய் ஆன்ட்டியை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லு. ஏய் நம்ம கேர்ள்ஸை நம்மளே இந்தமாதிரி சொல்லாமா? அப்புறம் அப்படி தானே இருக்காளுங்க எல்லாம், என்ன விட்டு சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பக்கத்தில் உட்காராங்க. சரிடாக்கா எதை பாரு அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்குது. சி இதுவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? நீ சைட் அடிக்கிறதுனா கம்முன்னு உட்காரேன் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிகேவும் காயை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒருத்தவங்க ஓடி வராங்க ஜிமின் கிட்டே தான். ஏய் ஜிமின், என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. ஏய் மேம் வந்துட்டாங்களா? இவ்வளோ சீக்கிரமாவா? உன்னை கூப்பிட்டாங்க. சரி ஜேகே என் நோட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தா எடுத்துகிட்டு போ. காப்பி பண்ணிட்டேன்ல? எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. வரல கிளாஸுக்கு? அவள் தானே வரேன் போ அப்படின்னு ஜேகே ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே டீக்கு பின்னாடி திரும்புறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான், ஹலோ டீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் ஜங்குக், நீங்கள் வரல கிளாஸுக்கு? அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே இறங்கி வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்டு போயிடுறாங்க. என் ஆள் என்னை கூப்பிட்ருக்குடா அப்படின்றாங்க. டேய் இதெல்லாம் ஓவராக தெரியல, ஜிமின் கூட தான் கூப்பிட்டான், அப்போ அவனும் ஆளா? ஜிமின் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் காயும் ஜேகே தான் அப்படி பின்னாடி நடந்து போகிறாங்க. இப்போ முன்னாடி அவங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. நீ வேணா பாரு, இப்போ என்னை பார்த்து திரும்ப பாரு அப்படின்னாங்க. டேய் எனக்கு கண்ணு வலிக்குது விட்றியா அப்படின்றாங்க. பார்க்குறேன் உன்னை பார்க்குறான்னா நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே டீ பாப்பானான்னு பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்கவே இல்லை. அப்படியே அந்த கிளாஸ்குள்ளே போகிறாங்க. ஐயோ சார் பல்ப் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ மூட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் வா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அவங்க மேம் தான், ஜிமின் என்னாச்சு? மேம் கொஞ்சம் நோட்ஸ் வாங்க போயிருந்தேன் மேம். சரி வா வா அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஜிகேவும் காய் என்ன, நான் கிளாஸ் நடத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் ஆரம்பிக்க போகிறாங்க. மேம் என்னடா என்ன இதுதான் காலேஜ் வர டைமா? கிளாஸ் ரூம்குள்ளே சீக்கிரமாக இருக்குன்னு தெரியாது மேம். நாங்கள் அது வந்து உங்கள் ஏதாவது கதை சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உள்ளே வாங்க அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. இப்போ காய் தான் அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஜேகே லாஸ்ட் உட்காந்துருக்காங்க. காய் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே எட்டி பார்த்து எழுதிட்டுருக்காங்க. இப்போ காய் தான், என்னடா பண்ணுற? அந்த சம்மு தெரியல, அதான் எட்டி பார்த்துட்ருக்கேன். இதுக்கு தான் கொஞ்சமாவது வளரணுன்றது. சரி எப்படின்னா சம்மு அப்படின்னு சொல்லிட்டு காய் எழுந்து பார்க்குறாங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல. காய் இதுவே புரியல உனக்கு? இதுதான் ஃபஸ்ட்டே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. எப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பின்னாடி திரும்புகிறாங்க. ஜேகே என்னடா நீ உங்களெல்லாம் எப்படிடா ஃப்ரெண்டாக இருக்க? இந்த படிப்பு வச்சுட்டு முடியல, இந்த டாப்பர் பையனை எப்படிடா ஃப்ரெண்டாக வச்சுருக்க? அதுவா, அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கான். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இப்போ காலேஜ் வந்தப்பையும் சரி அப்படின்றாங்க. அப்போ உனக்கு மட்டும் என் அறிவாள் இல்லை? சரி சொல்லு, நீ மட்டும் படிக்கவே மாட்டேற, அவன் மட்டும் அவ்வளோ படிக்கிறான். எனக்கு எல்லாம் அவன் தான்டா காட்டுவான். சில நேரத்தில் எக்ஸாமே அவன் தான் காட்டுவான். என்னது? அவன் பேப்பரை கொடுப்பான், நான் எழுதிப்பேன் அப்படின்றாங்க. அப்படியாச்சு மீனா? அந்த நாய்க்கு நான் தான் பேப்பரே கொடுக்கணும், அது சில நேரத்தில் எழுதாது அப்படின்றாங்க.
இப்போ அப்போ எனக்கும் இந்த வாட்டி சத்தியமாக முடியாது. இந்த வருஷம்னா எவனுக்கும் காமிக்கிற மாதிரி இல்லை. அவன் படித்து எழுதுங்க. லாஸ்ட் இயர் தானே, லாஸ்ட் இயர்னால தான் சொல்கிறேன். இத்தனை வருஷம் எப்படியே பார்த்து எழுதிட்டீங்க, லாஸ்ட் இயராவது ஒழுங்காக படித்து எழுதுங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே ஜேகே கிட்ட வராங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவன் ஒருத்தன் அவனை ஏன்டா அவளை கடிச்சு முழுங்குற மாதிரியே பார்க்குற, அங்கே பாரு அவன் பாப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் இப்படி கொலகார மாதிரி பார்த்தா எவன் தான் திரும்பி பார்க்காம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. காய் என்கிட்ட வசமாக வாங்க போகிற பாரு. அப்படிலாம் இல்லை ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் பாரு அப்படின்றாங்க. ஐயோ இவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே டிவி பார்க்குறாங்க. நீ என்னடா என் ஆளை பார்க்குற, லூசு பைத்தியம், நீ தானே பார்க்க சொன்னேன். சரி பாரு அப்படின்றாங்க. இப்போ டீ தான் அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி சங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிக்கிறாரு. இப்போ இந்த சைடு ஜேகே பார்க்கணும். ஜேகே ஃபேஸ்ஃபுல்லாக ஸ்மைல். பார்த்தியா ஏன்டா அடிக்கிற, பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கான். ஸ்மைல் தான்டா பண்ணியிருக்கான், அதுக்கு ஏன்டா இப்படி அடிக்கிற. காய் என்னை பார்த்தா ஸ்மைல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் ஹக் பண்ணுறாங்க. இப்போ காய் தான் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மஞ்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை அவன் சொன்னதுக்கு எனக்கு உடனே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்டே போய் ஜிமின் இந்த சம் எனக்கு அப்புறமேட்டு சொல்லித்தரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லித்தரேன் காய், ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மேம் தான் காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ காய் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நான் இந்த உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பேசிட்டுச்சா மேம்? அது இல்லை, அந்த சம் எனக்கு அப்புறமேட்டு ஜிமினை சொல்லிக் கொடுக்க சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ விளையாடிட்டா இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்குறத கவனிக்காமல் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ என்கிட்டே போய் சொல்கிறேன் நீ. மேம் அப்படிலாம் இல்லை மேம் அப்படின்றாங்க. ஒழுங்க மேலே எழுந்து வெளியே போய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் அப்படின்றாங்க. போடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினை தான் காய் பார்க்குறாங்க. மேம் அது இல்லை, அவன்கிட்ட நிஜமாலே சம் தான் கேட்டான் அப்படின்றாங்க. அப்படியா ஜிமின், நீ வெளியே போயிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய் தான் சரி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே எழுந்து வெளியே போகிறாங்க. அப்படியே ஜேகே தான் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. இப்போ காய் தான் குந்தானி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் மேம் என்ன ஜேகே தான் என் கூட செஞ்சுச்சான். யார் ஜேகேவா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேசினானா நான் கூப்பிட்டுக்கிறேன், நீ வாயை மட்டும் வெளியே நிற்கிறியா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே அதுக்கும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் நான் எப்படி வெளியே வர வைக்கிறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பக்கத்தில் வந்துட்டு விண்டோ வர ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே என்னடா அந்த லீனா மேம் நம்பர் சொல்லு. லீனா மேம் நம்பர் அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஜேகே தான் புரியுமே, அது உன் ஃபோனில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காய் தான் என்னதே கேட்கல, உன் கையில் பாரு அப்படின்றாங்க. இப்போ கையை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைடா நல்லா வெள்ளைன்னு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேம் தான் ஜேகே அப்படின்னு ஒரே கோரில் தான் இப்போ ஜேகே தான் அப்படியே காயை பார்த்துட்டே எழுந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே ஏஞ்சி வெளியே போயிடுறாரு. என்னடா பிரச்சனை உனக்கு, எதுக்கடா இப்போ கத்திகிட்ருக்க, நாங்கள் உட்காந்து யாரையாச்சும் பார்த்துட்ருப்பேன் அப்படின்றாங்க. உனக்கு அவன் இப்போ கூப்பிட்டான், லீனா மேம் நம்பர் தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அது ஃபோனில் தான் வச்சுருக்கேன் பாரு சனியா அப்படின்றாங்க. இது அங்கேருந்தே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு எதுக்கு லீனா மேம் நம்பரு? இல்லை அவங்க பீரியட் எப்போன்னு கேட்கலாம். ஏன் அடுத்த பீரியட் அந்த சொட்டன்னு நினைக்கிறேன், அவங்க பீரியட் எப்போயோ அப்போ வந்து உட்காந்துக்கலாம்ல அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் கரெக்டு தான் 7 அப்படின்றாங்க. இதனால் இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. மச்சான் என்னடா? ஜேகே சொல்லுடா, கேன்டீன் போகலாமா? இது கேன்டீனா? போகலாம். ஜிமின் உள்ளே இருக்காங்க, நம்ம மட்டும் போய்ட்டு வரலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே காய் கூட போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளாஸும் முடியுது, கொஞ்ச நேரம் பிரேக் தான் விட்டுருப்பாங்க. இப்போ தான் ஜிமின் என்ன இந்த சம் எனக்கு சொல்லிக்கூட. வாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் ஜிமின் சொல்லு. சங்குக்கு எங்க? எனக்கு இல்லை ஜேகே எங்கன்னு கேட்டேன். அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஜிமின் பாய் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். டே இப்போ சம்மு தானே கேட்க வந்தேன், நீ பாட்டு போகிற. அது வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்குறேன் ஜிமின். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ டீ தான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டீ தான் அப்படியே அந்த கிளாஸ் விட்டு வெளியே போகிறாங்க. கையில் ஒரு புக்கை வச்சுட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காகிதம் டீ அங்கே பாரு அவன் ஆள் மாதிரி இல்லை. என் ஆள் மாதிரி இல்லை என் ஆளே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அவன் என்ன தான் தேடுறான். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இல்லைடா அவன் என்ன தாண்டா தேடுறான். அவன் ஜிம்மினை கூட தேடலாம்ல. ஜிம்மின் எங்கே இருக்க போகிறாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கிளாஸ் ரூமில் தான் குப்பை கொட்டுவான் அப்படின்றாங்க. இப்போ ஜிகேவை பார்த்து ஒரு வேலை இருக்குமோ அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போகிறேங்கடா அப்படின்றாங்க. டிடி எங்கூட போகிறேன் போயிட்டு வரேன் இல்லைடா இங்கே இரு யாராவது வராங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் அப்படியே டீ கிட்ட போகிறாங்க. யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு டீயோட யோசனை போய் சொல்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வராங்க. இப்போ தான் டீயோட ஃபேஸில் ஃபுல் ஸ்மைலே வருது. நான் யாரும் தெரியலையே. இல்லையே யாரும் தேடுற மாதிரி தானே இருக்குது. நான் ஜிம்மினை தேடலன்னு சொன்னேன். இல்லை நான் ஜிம்மினை தான் தேடுறேன். ஜிம்மின் எங்கே இருக்கான். கிளாஸ் ரூமில் தான் இருப்பான். அவனை இத்தனை வருஷமே எனக்கு தெரியும். அவன் அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வரமாட்டான். சொல்லு யாரை தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. யாரையும் தேடலையே அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் நடந்து போகிறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்லை ஃபுல் இருட்டாக இருக்குது. இப்போ ஜிகே தான் அப்படியே டீ அந்த வாலில் பின் பண்ணுறாங்க. இப்போ ஜிகே பார்த்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது. லவ் பண்ணுறியா யாரை. நடிக்காத நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இப்போ டீ தான் அப்படி கீழே கொஞ்சம் தெரியும் அப்படின்றாங்க. சரி சொல்லு. ஐ லவ் யூ. நீ என்ன லவ் பண்ணுறியா. என்னது ஐ லவ் யூ நீ என்ன லவ் பண்ணுறியா. அது சொல்கிறா அப்படின்றாங்க. ஜிகே விளையாடாத நகரு அப்படின்றாங்க. நான் விளையாடலை சொல்லு. அது சொல்லு. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ டீ தான் ஓகே ஒரு ஆக் அப்படின்றாங்க. இப்போ ஜிகேவை பிடிச்சி டீ தான் ஆக் பண்ணுறாங்க. லவ் யூ கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. இப்போ டீ தான் என்னது அப்படின்றாங்க. பேக் லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீவை ஜிகே அக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த சைடு காய் தான் டீ மச்சான் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இப்போ 2 பேரும் அக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. இப்போ காயை பார்த்து ஜிகே தான் சிப்போ அப்படின்றாங்க. இப்போ காய் தான் சக்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் உட்காந்து சம் போட்டுட்டு இருக்காரு கீழே கொஞ்சம். இப்போ ஜிகே தான் ஜிமின் என்ன ஜிமின் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க. டீமும் ஜிகேவும் அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து சம் போட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜிகே தான் அப்படியே ஜிமின் கிட்ட வராங்க. அப்போ ஜிமின் தான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் அது சொல்லு என்ன. நானும் டீவும் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். எனக்கு தெரியும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் ஜிமின் எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்பு சொல்ல. ஈவினிங் நான் டீவை என்னோடய பைக்கில் கூப்பிட்டு போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காய் கூட போகிறேன் அப்படின்றாங்க. எதுவும் தப்பாக எடுத்துக்காதுன்னு. அடைச்சா இதில் என்ன இருக்குது ஜிகே போடா அப்படின்றாங்க. தப்பாக எடுத்துக்கல சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சுட்டே காய் பக்கத்தில் வராங்க. இப்போ காய் தான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜிகே தான் அப்படியே டீவை கூட்டிகிட்டு பைக்கில் போகிறாங்க. காய் தான் அப்படியே ஜிகே கிட்டே வராங்க. இப்போ ஜிகே பார்த்து நேற்று வந்த லவருக்காக இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுல போ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சோகமாக இருக்காரு. இப்போ காய் தான் என்னாச்சு. ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்னாச்சு. ஜிகே உன்னை விட்டு போயிட்டான்னு சோகமாக இருக்கியா. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எப்பயுமே ஜிகே உன்னை தானே கூட்டிகிட்டு போவான் பைக்கில். இன்றைக்கி டீவை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதனால் உனக்கு ஏதாவது அப்படிலாம் இல்லை காய். இப்போ இன்றைக்கி உங்கள் கூட போகிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருக்குல்ல. நம்ம 2 பேர் தனியாக பேசிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வேணால் பாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நிஜமாவா இந்த ஆஃபர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் நான் தினமும் கூட வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கூட நடந்து போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காய் தான் பேக் டோரில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டீ பக்கத்தில் ஜிகே உட்காந்துட்டு இருக்காரு. டீ கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ சிமிந்தா அப்படியே காய்கிட்ட வராங்க. என்னாச்சு? அவன் அங்கே உட்காந்துருக்கான். இதுக்கு மேலே அவங்க தான் உட்கார போகிறானா, நம்ம 2 பேர் தான் இங்கே அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சுகமாக உட்காடுறாங்க. ஏய் என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான். ஜிமின் நீ செம்ம எப்படி வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னடா காய் மழையெல்லாம் பெய்தான் என்ன? ஏன் என்னாச்சு? இல்லை நீலாம் வந்து செம்ம கேட்குற? இல்லை என் மச்சான் அங்கே போயிட்டான், இதுக்கு மேலே அது உருப்படியாக படிக்கலான்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். சரிவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே காய்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜேகே தான் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க டீ கூட. இப்போ ஜிமின் தான் இப்படி தான் வரும் ஜேகே அப்படின்றாங்க. இப்போ காய் தான் நான் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி காய் அப்படின்றாங்க. ஓகே சாரி காய் அப்படின்னாங்க. எதுக்கு இத்தனை சாரி, போதும் வீடு, தெரியாமல் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்பப்போ நிமிந்து ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ கிளாஸ் முடியுது, லஞ்ச் பிரேக் தான். லஞ்ச் பிரேக்கில் கூட ஜேகே கூட வந்து டீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் பாட்னு ஒரு பாட்னு தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ காய் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட உட்காந்துட்டு ஜிமினோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. காய் இது எடுத்து சாப்பிடாத அப்படின்றாங்க. ஏன் சாப்பாடு நீ சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டு ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிக்கியை பார்க்குறாங்க. ஜிக்கி தான் அப்படியே டீ கூட சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் சுகமாகறாங்க. இப்போ காய் தான் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்கடை இந்தா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றி அப்படியே திணிக்கிறீங்க. டீ பூதுண்டா பிடிக்கும் தாண்டா, அதுக்கு ஏன்டா இப்படி பிடிக்காத மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காய் பாட்டுன்னு கத்திட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கிளாஸ் நடக்குது. காய் தான் அப்படியே அந்த மேமை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காரு. லீனாடா அப்படின்றாங்க. லீனா தான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. லீனாடா? லீனா மிஸ் தான்டா. என்னடா? லீனாடா? அடச்சி லீனா தான் என்ன இப்போ? லீனா பாருடா செம்மையாக இருக்காள. இருக்காளா? அவன் நம்ம மிஸ்ஸுடா அப்படின்றாங்க. மிஸ்ஸாக இருந்தாலும் செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே அந்த மிஸ்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிஸ் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரலில் தான் இப்போ ஜிமின் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது, ஸோ நீ லஞ்ச் பிரேக்கில் வந்து வாங்கி போர்டில் எழுதி போட்டுறியா அப்படின்றாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்லிட்டாங்க. சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் என்னடா என்ன நோட்ஸ் வாங்க கூப்பிட்றாங்க, நீ தானே டாப்பர் அதனால தான் உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் அப்படியே உட்காந்து அந்த மேமை சைட் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ் முடியுது. இப்போ ஜிமின் தான் காய் என் கூட கொஞ்சம் வாயேன். ஏன் நோட்ஸ் வாங்கிட்டு வரலான்டா. நான் வரல அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா வாடா அப்படின்றாங்க. நான் வரல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் நான் வரல போ அப்படின்னு சொல்கிறாங்க. லீனா தானடா வாடா. லீனா தான், ஆனால் லீனா என்கிட்ட எப்படி பேசுவான்னு எனக்கு தானே தெரியும், நீயே போடா தெய்வமே அப்படின்றாங்க. இப்போ மீனா சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாரு. இப்போ அந்த நோட்ஸ் தான் வாங்கிட்டு வராங்க. இந்த மழை நிற்காமல் பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுன்னு புலம்பிகிட்டே வராங்க. சரி ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் வராங்க. அங்கே தான் ஸ்டீவும் ஜிக்கியும் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துனே ஜிமின் தான் அப்படியே டோரை சாத்திட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க மேம் தான் எல்லோரும் அட்டெண்டன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பேக் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ காய் தான் மேம் அவன் வரல அப்படின்றாங்க. என்னாச்சு? அவன் 2 days வரல, என்ன ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய் தான் சாரி மேம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவனுக்கு ஒழுங்கு மேலே கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜிமின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரேக்கில் தான் அப்படியே ஜிகே தான் அப்படியே காய்கிட்ட வந்து காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் தான் அப்படியே பார்த்து சொல்லுங்கள் ஜிகே சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சாரி சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. என்னடா ஏன்டா இப்படி பேசுகிற? என்னங்க ஜிகே சார் உங்கள் கிட்டலாம் எங்களால் பேச முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க, உங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் இப்படி தானே சார் பேசணும் அப்படின்றாங்க. முதல்ல இந்த சாரை நிப்பாட்டுறியா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிமின் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் திருப்பி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா மச்சான் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய் மேலே ஹேண்ட் எடுத்து போடுறாங்க. இப்போ காய் தான் எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா மச்சான் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கஞ்சிட்டு அப்படி ஷோல்டரில் ஹேண்டை போடுறாங்க. என்னை விடு சொன்னேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு நீ வந்த, ஜிமின் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் வரல. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன கவலை எங்களை பற்றி, நீ தான் டீ கூட தானே இருக்க, அவங்க கூட இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. ஏய் அப்படிலாம் இல்லைடா, பின்ன இந்த 3 நாள் நான் காயின்னு உனக்கு தெரியல, அவன் ஜிமின்னு உனக்கு தெரியல, இப்போ மட்டும் வந்து கேட்குறான். உங்ககிட்ட பேசி 3 நாள் ஆச்சு தெரியுமா, நாங்கள் 3 பேர் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர் நிப்பாட்டுறா, மூச்சு அடிச்சுக்க போகுது, ஏன்டா அப்படி மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் கோவம் வருமா வராதா, ஜிமின் காலேஜுக்கு வந்தானா கூட உனக்கு தெரியல, நீலாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. டீ பொறுமையாடா அப்படின்றாங்க. மானம் போது மச்சான், வேணாம் நல்லா போட்டோம். அன்றைக்கி பைக்கில் நீ டேவை கூப்பிட்டு போயிட்டே இருக்க, லவர் வந்தோடனே ஃப்ரெண்டை கட்டி விட்டு போயிட்டல அப்படின்றாங்க. டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டா, அவன் இப்போ தாண்டா நான் லவ் சொல்லி ஓகேவே பண்ணியிருக்கேன், அதான்டா இப்படி, அதுக்குன்னு இப்படியா, நானும் தான்டா லவ் பண்ணி பார்த்துருக்கேன் எல்லோரும், ஆனால் இந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி கூல் டவுன். ஜிம்மினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் காலேஜ் வரதே கிடையாது, நீயும் போய் டீ கூட உட்காந்துக்கோ, நான் வேறு ஏதாவது காலேஜ் போயிடுறேன்னா அப்படின்றாங்க. டே போதும்டா, மூச்சு அடிக்க போதுடா, நான் அப்படி தான்டா பேசுவேன், இன்னைக்கு ஜிம்மின் அட்ரஸ் கொடு, நானே போய் பார்க்குறேன். இல்லை நான் இன்றைக்கி ஈவினிங் வேணால் போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க. நீ ஒன்றும் போய் கிழிக்க தேவையில்ல, கொடு நானே போகிறேன். இல்லைக்கா நான் போய் பார்க்குறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. போய் கண்டிப்பாக பார்க்கணும், ஃபோனை பண்ணாலும் அவன் அட்டன் பண்ணி தொலைய மாட்டான், என்னாச்சுன்னு மாதிரி தெரியல, 2 days ஆச்சு, தயவு செஞ்சு போறியா அப்படின்றாங்க. ஓகே இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காய் தான், ஜிமின் பார்த்தியா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் சாரி மச்சான் அப்படின்றாங்க. ஏன் அப்படி என்ன பண்ணி தொலைஞ்ச, இல்லை எனக்கு ஷாப்பிங் தெரியும்டா, எனக்கு நல்லா தெரியும் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஒருத்தன் காலேஜ் வரல போய் பார்த்துட்டு வாட, நான் பார்த்துட்டு வர மாட்டேன், வீட்டு அட்ரஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிற, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கத்திகிட்டே இருக்காது. சரி இன்றைக்கி நான் போகிறேன், டேய் நீ இன்றைக்கி போகல சத்தியமாக சொல்கிறேன் கொண்டுருவோம் ஒன்று, எனக்கு தெரியாது, நீ வீட்டு அட்ரஸை கூட நானாவது போய் பார்க்குறேன். இல்லை நானே போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீ போக மாட்டேன், நான் போகிறேன் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் ஒரு முறைச்சி சொல்கிறாங்க. இந்த முறைக்கிற வேலை என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்தான் மக்களே இன்றைக்கி நீ போகல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. முன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி நான் இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு வீக்கெண்ட் தானே, நாளைக்கும் போகிறேன் அப்படின்றாங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே அவர் முறைச்சிட்டே சொல்கிறாரு, சரிடா போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜிக்கி தான் ஒரு வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. என்னடா 10 நிமிஷம் அடிச்சிட்ருக்க, எவனையும் காணும், ஃபோனை பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திருப்பி காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. யாருமே வந்து ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. இப்போ ஜிக்கி தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே இல்லை. இப்போ ஜிக்கி தான் அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் எகிரி குடிக்கிறாங்க. ஜஸ்ட்டு தப்பிச்சோம், என்ன ஆச்சு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் ரூம் போயிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அது தட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா என்னம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே கதவு திறக்கிறாங்க. நல்லா பாரு நான் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவர் கண்ணை திறக்க முடியாமல் பார்த்துட்டே இருக்காரு. நல்லா பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அவர் ஹெட்டை ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஜேகே சங்கோக் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய், அடுத்த பார்ட் சூன் கூட பார்க்குறேன்.